Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So நம்ம தொடர்ந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ரெக்ரூட்மெண்ட் இந்த இயர் பிகினிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது ஒன் ஆஃப் தி நவரத்னா பிஎஸ்யூ தே யூஸ் டு ரெக்ரூட் டெபுட்டி இன்ஜினியர். இதுலேயே பெல்லிலேயே உங்களுக்கு நிறைய அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட். லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் 6th February and the department is required for this particular operations. ஸோ வந்து EEE, ECE, மெக்கானிக்கல், CSE, சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 12 to 12.5 lakhs per annum அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் என்ன டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்ப்போம். திஸ் இஸ் அ பீரியட் 5 years contract period and extendable up to 2 years அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டெபுட்டி இன்ஜினியர் போஸ்ட் ஃபார் BTech, ECE 11 போஸ்ட், மெக்கானிக்கல் 8 போஸ்ட், அண்ட் தென் CSE 2 போஸ்ட் அண்ட் சிவில் 1 போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி EEE வந்து 1 போஸ்ட் இருக்கு. டோட்டல் மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து உங்களுக்கு அப்பர் ஏஜ் வந்து 28 + 3 + 5 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கக்கூடியது. bell-india.in வெப்சைட்ல இது போட்டிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ். எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரைட்? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை. ஸோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கணும். டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ரெலவென்ட் பிரான்ச் போட்டாங்க. எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து சேலரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 12 to 12.5. ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோடு பை இன்டர்வியூ இருக்கும். 150 marks டெக்னிக்கல் செஷன்ல இருக்கு. And then followed by aptitude also. Aptitude also is a part of your syllabus, reasoning included, and your technical aptitude. So minimum qualifying marks for 35%, 30% SC/ST category இருக்கு. அப்ராக்சிமேட்டா எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். அதை வந்து on or before apply from the official website. ஓப்பன் ஆகிறது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு 15th January இருந்து. ஸோ அப்ளை பண்றது உங்களுக்கு டேட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டேட்டுக்குள்ளார நீங்க வந்து பார்த்து அப்ளை பண்ணிருங்க. தென் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 472 rupees ஃபார் அப்ளிகேஷன். SC/ST அண்ட் OBC கேண்டிடேட்ஸ், சாரி OBC தவிர SC/ST இருந்ததுன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து எக்ஸம்ப்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டாக்குமெண்ட் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இது ரெகுலராக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். 6th நீங்க அப்ளை பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ ஒன்லி ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ. ஸோ இது வந்து ஃப்ரெஷரா கிளியர் பண்ணிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ரைட்? கிராஜுவேட்டட் கேண்டிடேட்ஸ். ஃபைனல் இயர் பத்தி எதுவும் சொல்லல. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள்னு போட்டுடலாம். ஸோ ஒன்லி கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் from the age up to 28 years. upper age limit as on date கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ல உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணீங்கன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து who are interested for bell ஃபார் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்க யூ கேன் ட்ரை ஃபார் யுவர் லெவல் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.